பாஜகவிடம் தஞ்சம் புகுந்த அதிமுக. செங்கோட்டையனுக்கு ஜாக்பாட். எடப்பாடி இனிமேல் தப்பிக்கவே முடியாது. அதிமுகவில் திடீரென எம்ஜிஆர் காலத்து மூத்த அரசியல் தலைவரான செங்கோட்டையன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கலகக் குரல் எழுப்பி இருப்பது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. எடப்பாடி பழனிசாமியையே அரசியலுக்கு கொண்டு வந்த குருநாதர்தான் செங்கோட்டையன். எம்ஜிஆர் காலத்திலேயே மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ என பதவி வகித்தவர். ஒரு காலகட்டம் வரை ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய நட்சத்திர தளபதியாக இருந்தவர். அவரது வாழ்க்கையில் சறுக்கல் ஏற்பட ஜெயலலிதா ஒதுக்கி வைத்தார். ஆனால் அவரது உண்மையான விசுவாசத்தை மெச்சிய அம்மையார் ஜெயலலிதா மீண்டும் அங்கீகாரம் கொடுத்ததால் அதிமுக தொண்டர்கள் செங்கோட்டையனை இன்று வரை கைவிடவில்லை. இத்தனை ஆண்டுகள் கனத்த அமைதி காத்த செங்கோட்டையன் இப்போது திடீரென கலகக்குரல் எழுப்பி இருப்பது மிக சாதாரணமாக கடந்து போய்விடக்கூடியது அல்ல என்பதுதான் பல அரசியல் பார்வையாளர்களின் கருத்து. ஏனென்றால் கலகத்துக்கு தீனி போட்டு கழகத்தை வளர்க்க மாட்டார் செங்கோட்டையன். இது தொடர்பாக அதிமுகவில் ஏற்கனவே போர்க்கொடி தூக்கி வெளியேற்றப்பட்ட முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி கூறுகையில், செங்கோட்டையன் கலகக்குரல் எழுப்பியதுமே 30க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள், மூத்த தலைவர்கள் பலரும் அவரை தொடர்பு கொண்டு பேசி ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். சென்னை உயர்நீதிமன்றம் February 12 வழங்கும் தீர்ப்புக்கு பின்னர் அதிமுகவில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் என்கிறார். அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் எதிர்பார்ப்பும் விருப்பமும். அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறும் நிலையில் அதிமுகவில் இருந்து வெளியேறிய அனைத்து சக்திகளும் ஒருங்கிணைந்தால் அந்த கூட்டணியை வைத்து பாஜக டபுள் டிஜிட் எம்எல்ஏக்களை பெறலாம் என எதிர்பார்க்கிறதாம். ஆனால் இந்த ஒருங்கிணைப்புக்கு முழுமையாக எதிராக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒருங்கிணைந்த அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமாக உள்ளிட்ட கட்சிகளை கொண்ட மெகா கூட்டணி அமைய வேண்டும் என்பதுதான் டெல்லி பாஜக மேலிடத்தின் விருப்பமாம். அதனை பழனிசாமியிடம் செங்கோட்டையன் தெரிவிக்கவே அதற்கு பழனிசாமி எதிர்வினையாற்ற கடும் கோபத்தில் இருப்பதாக தகவல் கசிந்து ஓய்வதற்குள் அத்திக்கடவு திட்டத்துக்கு பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்தியதில் அம்மையார் ஜெயலலிதா படமும் எம்ஜிஆர் படமும் இல்லாததால் செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி இருக்கிறாராம். இதனை பயன்படுத்தி அதிமுக ஒன்றுபடுவதற்கு முட்டுக்கட்டையாக இருந்த எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றிவிட்டு செங்கோட்டையனை பொதுச் செயலாளராக்கலாம் என்ற ஸ்கெட்ச் போடப்பட்டு அதனை அரங்கேற்றம் செய்வதற்கான நிகழ்வுகள் தொடங்கிவிட்டன என்கின்றனர் மூத்த பத்திரிகையாளர்கள். அதற்கு காரணம் அதிமுகவின் அடிப்படை தொண்டன் கூட இன்றைய அதிமுக கரைந்து கட்டெரும்பு போல எங்கிருக்கிறது என்று கேள்வி கேட்கும் அளவுக்கு இருப்பதால் சலிப்படைந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு வந்துவிட்டனர். யாரிடத்திலே நான் பார்த்திருப்பீங்க, என்னுடைய 43 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் வெளியும் ஒரு வார்த்தையும் கூட தவறான வார்த்தை பயன்படுத்தினேன். ஒரு நிமிஷம் மாறிடுவான், சடான் டென்ஷன் ஆயிடுவான். ஒரு நாள் கூட வந்தாலும் சிரிச்சுட்டு அவன் திட்டினாலும் கண்டு ஒரு கும்பிட போட்டு என்னப்பா தப்பு பண்ணி சொல்லப்பாங்க. இதான் வாழ்க்கை வரலாறு, புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே தான் நாம் இந்த பணியை ஆட்சி வைக்கிறோம். இன்றைக்கு தொழிற்கல்வி, நான் கோவை மெடிக்கல் சென்டர் இருக்கிற போது ஒரு டாக்டர் ரங்கநாதன் ஒருத்தங்க இருந்தார். நான் 70ஆம் ஆண்டே அமெரிக்கா போயிட்டேன். என் பையன் இன்ஜினியரா இருக்காரு, ஒருத்தர் சாப்ட்வேர் கம்பெனி இருக்காரு, ஒரு டாக்டர். நீங்க போறது எவ்வளவு பேர் இருந்தான்னு கேட்டேன். மொத்தமே நாங்க 35 பேர் தான் டாக்டர் போனோம். ஆனா எனக்கு எத்தனை பேர் இருக்கான்னு கேட்டாங்க. சாப்ட்வேர் கம்பெனி மட்டும் கிட்டத்தட்ட தடுக்கி விழுந்தாலும் 20,000 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அமெரிக்காவில். அது சொன்னது நான் காலையில் அங்க போய் பேசிட்டு போது. அப்படி என்றால் இதை உருவாக்கியவர் யார்? புரட்சி தலைவர் ஜப்பானுக்கு சென்றார், அரங்கநாயகன் கூட சென்றார். சென்று திரும்பி வந்தவுடனே கல்வி அமைச்சருக்கு உத்தரவை வழங்கினார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரிகள் உருவாக்குவது எப்படி, தமிழ்நாட்டில் உடனடியாக நேரடியாகவே கல்லூரிக்கு செல்வது எப்படி என்று உத்தரவு வழங்கினார். பியூசிக்கு செல்ல வேண்டிய +2 முடித்தாலே கல்லூரி. தமிழ்நாட்டில் குறைந்த பொறியியல் கல்லூரிகள் செல்ஃப் பைனான்ஸ் ஆரம்பிச்சார். கடைசியில் 493 பொறியியல் கல்லூரி இன்றைக்கு நடமாடிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு பொறியியல் கல்லூரியில் படிக்கின்றவர்கள்
3 லட்சம் பேர். சொன்னதை நான் மயந்து போயிட்டேன். அமெரிக்காவிலே 20 லட்சம் பேர் சாப்ட்வேர் இன்ஜினியர், அதுபோக வேற இன்ஜினியர்ஸ், மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு துறையில் இருக்கின்றவர்கள் இருக்கிற தமிழ்நாட்டை சார்ந்து மட்டும் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சொன்னார். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இதை உருவாக்கிய தலைவர் தான் மறைந்தும் மறையாமல் இன்றைக்கு புகழ் பாடிக்கொண்டிருக்கிற பிறந்த நாள் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அவரால் அந்த தலைவருடைய புனித பயணம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை நான் சொல்வதற்கு காரணம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் அன்றைக்கு திரையுலகத்திலே இருக்கிற போதுதான் அம்மா அவர்கள் ஒரு பாடலை பாடுவார். அப்போது அவரும் சினிமாவில் நடித்தார், அவரும் இருக்கிறார். காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, வேதனை தீர்த்தவன் நீ, வெளிகளில் நிறைந்தவன் நீ, வெற்றி திருமகன் நீ என்றார். வந்தால் வெற்றி என்ற இலக்கணத்தில் இருந்து மாறவில்லை தமிழ்நாடு. 13 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் தலை தூக்க முடியவில்லை, மறந்துவிடக் கூடாது. இதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால், அந்த தலைவருடைய புனித பயணம் மக்களுக்கு ஆற்றுகிற நல்ல சிந்தனை, படிக்கின்ற இளைஞர்களை வாழ வைப்பது, நடுத்து இங்கே இருக்கிற ஏழை குடும்பத்தை நடுத்தர குடும்பமாக மாற்றி காட்டுவது, வரலாறு படைத்த தலைவர் அந்த தலைவர். ஆகவே தலைவருக்கு பின்னாலே உங்களால் சட்டமன்றத்திற்கு சென்றேன். அதற்கு பிறகு ஒரு சோதனை. 89 புரட்சி தலைவர் பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. புரட்சி தலைவர் மறைகிறார். மறைந்ததற்கு பிறகு இந்த இயக்கத்தை யார் நடத்தி செல்ல போகிறார் என்று தடுமாறிக் கொண்டிருக்கிற போது, தடுமாறுகிற கப்பலுக்கு மாலுமியாக இருந்த கப்பலை வழிநடத்தி சென்றவர் புரட்சி தலைவர் அம்மா என்பதை நீங்கள் மறந்து. ஏன் நாம் அம்மா என்று அழைக்கிறோம்? என் தாயை நான் அம்மா என்று அழைப்பேன். தாயுடைய சகோதரியாக இருந்தால், பெரியவளாக இருந்தால் பெரியம்மா என்று அழைப்பேன். சிறியவளாக இருந்தால் சித்தி என்று அழைப்பேன், அத்தை என்று அழைப்பேன் வேறொருவராக இருந்தால். ஆனால் உலகத்திலே வாழுகிற அத்தனை பேரும் அம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா என்று. இதற்கு என்ன காரணம்? தாயுள்ளம் படைத்தவர், ஏழைகளுக்காக வாழ்ந்தார். புரட்சி தலைவரை போல ஏழையின் கண்ணீரை துடைத்தார். பசியோடு யாரும் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக 20 கிலோ அரிசி விலை இல்லாமல் முதலில் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் வழங்கிய பெருமைக்குரிய புரட்சி தலைவர் அம்மா. இந்த தாலிக்கு தங்கத்தை வழங்கிய தாயுள்ளம் படைத்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். படித்தவர்களுக்கு 25,000, பட்டதாரி என்றால் 50,000 இந்தியாவிலே முதல் முறையாக வழங்கி காட்டினார். அது மட்டுமல்ல, பெண்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காக 39 லட்சம் பெண்களுக்காக சுய குழுவை கொண்டு வந்தார். தன்னிச்சையாக பெண்கள் நடமாட வேண்டும் என்ற முறையில். இங்கே எத்தனை தாய்மார்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் எனக்காக அல்ல, தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இருக்கிறார் இன்னும் என்பதற்காக நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது எங்களுக்கு புரிய வேண்டும். ஏன்னு சொன்னால், அந்த தெய்வங்கள் தான் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது, மறந்துவிடக் கூடாது. நான் சொல்வதற்கு காரணம், அம்மாவுடைய பல்வேறு பணிகளை கண்கூடாக பார்த்தவன். அவர் விரலை காட்டி சொல்வதற்கு முன்னாலே என்ன நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டவன், மறந்துவிடக் கூடாது. கேட்பாங்க, ஏன்டா கழட்டி விட்டாங்க, அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. அதெல்லாம் சொன்னா தப்பா போயிடும். அதுக்கு என்ன பிரஷர் என்ன வந்ததுன்னு எனக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது.